ஹாய் திஸ் இஸ் சையத். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் கூட பேசுகிறதுல இந்த வீடியோ மூலிமா உங்கள் கூட காண்டாக்ட் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நாள், ரொம்ப மாதங்கள் கூட சொல்லலாம். ஆமாம், கிட்டத்தட்ட 6 மாதம் கிட்ட ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. ஏன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, நம்ம ஐஃபன் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஐஃபன் புது ஒரு அவதாரம் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ மேன் பவர் ஏஜென்சியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது வெளிநாட்டில் வேலை, அப்ராடில் வேலை, இப்போது வேறு சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் யூரோப் கண்ட்ரீஸு, அது இல்லாமல் நான் EU இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு ஜாப் ஃபேர். அப்புறம் நான் படிக்கலை, எனக்கு ஜாப் வேணும், நல்ல சேலரியில் வேணும், 2 இயர்ஸ் ஒர்க் பர்மிட், ஓப்பன் ஒர்க் பர்மிட் வேணும், நம்பிக்கையாக வேணும். இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் ஆகிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நான் நிறைய பேருக்கு நானே 2-3 தடவை ஸ்கேம் பண்ணிட்டாங்க என்ன. ஸோ அதெல்லாம் இது பண்ணி யோசித்து பார்த்து நம்மளே ஏன் நமக்கு நிறைய பேர் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளே எதுக்கு ஒரு நேரடியான ஒரு நல்ல ஒரு தெரியாதவங்களுக்கு டேரெக்டாக நம்மளே சொல்லிக் கொடுக்கலாம். ஒர்க் இன்கேஸ் யாருக்காவது ஒர்க்கு தேவைப்பட்டதுனால நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது வெளிநாட்டில் ஏதாவது ஜாப்ஸ் வேணும், சிங்கப்பூரில் ஏதாவது ஜாப்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முழு டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது மெயினான ரீசன் என்ன உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா, இப்போது ஒன்று மால்டாக்கு ஒன்று ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு. மால்டாக்ஸ் ஒரு 4 பேர் மட்டும் தேவை. ஸோ அது ஓப்பன் ஒர்க் பர்மிட், விசிட்லேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட்டாக 2 வருஷம் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் என்ன சேலரி பேக்கேஜ் அப்படின்னாக்கா, பர் மந்த்து சேலரி 1.5 லட்ச ரூபா. அக்கமெண்டேஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. ஃபுட்டு நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் ஸ்டார்டிங் போகிற பட்சத்தில் 1.5 லட்ச ரூபா மந்த்லி சேலரி. நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பாஸ் மாதிரி, ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சியோ இல்லை மோர் தென் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய சர்க்கிள், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வளர்ந்த பிறகு ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் வளர உங்களுக்கு சேல்ரி பேக்கேஜ் அதிகமாகும். அதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்டட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பை பை.